Hi friends, இன்னைக்கு வீடியோவில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இல்லை ஸ்நாக்ஸ் ரெசிபி அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஈஸியாக செய்யக்கூடிய பிரெட் ஆம்லெட் தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இப்போது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட நம்ம சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு நம்ம ஸ்நாக்காகவும் செஞ்சு கொடுக்கலாம். இதே போல் நம்ம ஈஸியாக செஞ்சு கொடுக்கும் பொழுது குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது நான் ஒரு பாத்திரத்தில் 3 முட்டை சேர்த்துக்கிறேங்க. 3 முட்டை உடச்சி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது இந்த முட்டை கூடவே நான் பாதி வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. ஒரு வெங்காயத்தில் பாதி வெங்காயம் மட்டும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. 1 ஸ்பூன் கொத்தமல்லி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூடவே 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். நம்ம உப்பும் வந்து நமக்கு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல்லை வச்சுக்கலாம். தோசைக்கல் நல்லா சூடானதும் அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. வெண்ணெய் நல்லா இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போது 2 ப்ரெட்டு வந்து இதே போல் நம்ம டோஸ்ட் பண்ணிக்க போகிறோங்க. அந்த சூடான பட்டரில் நம்ம 2 ப்ரெட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நல்லா 1 நிமிஷத்துக்கு மீடியமான ஃப்ளேமில் நான் டோஸ்ட் பண்ணது பிறகு நம்ம திருப்பி போட்டு நம்ம டோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ திருப்பி போட்டு அந்த பக்கம் டோஸ்ட் ஆகிற வரைக்கும் விட்டுடலாங்க. ஒரு 1 நிமிஷம் வச்சாலே போதும், நல்லா டோஸ்ட் ஆகி கிடச்சிரும். இப்போ நமக்கு 2 பக்கமுமே டோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேறு ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே தோசைக்கல்லில் திரும்பவும் 1/2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். இதே போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஏற்கனவே கலந்து வச்சுருக்கோம்ல முட்டை கலவையை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நான் பாதி அளவு முட்டை கலவை சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இதே போல் தோசைக்கல் ஃபுல்லாகவே படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம முட்டை கலவை வந்து தின்னாக இருந்தால் தான் நமக்கு மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே போல் நம்ம தோசைக்கல் ஃபுல்லாகவே இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போது நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல ப்ரெட், அதை வந்து இதே போல் ஒரு பக்கம் நல்லா டிப் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி வச்சுக்கலாம். அதே போல் இன்னொரு ப்ரெட்டையும் அதே போல் நல்லா முட்டையில் நல்லா டிப் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி வச்சுக்கலாங்க. இப்போ நல்லா வேகட்டும். மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா முட்டையெல்லாம் வேகும் வரைக்கும் நம்ம விட்டுடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்க போகிறோங்க. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு நம்ம மீடியமான ஃப்ளேமில் வேக விட போகிறோம். இப்போ 1 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டனால வெந்துடும். இப்போ நல்லா நமக்கு அந்த பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போது ப்ரெட்டில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேங்க. விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லை தேவையில்லைன்னா நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். பட்டர் சேர்த்தோன்னா நான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காகவே நான் பட்டர் சேர்த்துருக்கேங்க. இதே போல் பட்டர் சேர்த்த பிறகு நம்ம மடித்து விட்டுடலாம். இப்போது வெண்ணெய் சேர்த்தாச்சு. இப்போ இதே போல் நம்ம மடித்து விட்டுட்டு திருப்பி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய பிரெட் ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரொம்பவே ஈஸியாக இந்த பிரெட் ஆம்லெட் செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு சாஸ் வச்சு கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ளீஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.